Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட day 39 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா weight loss பண்ணுறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை போய் கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ் அதிகமாகும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாய் கொஞ்சம் கொளருது. இன்னைக்கு சில டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு டே ரொட்டீன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஸ்வாக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட பையனுக்கு, அவங்க பேர் விஸ்வா, அவங்களுக்கு 13வது பர்த்டே போட்டிருந்தாங்க. நாளைக்கு விஷ் யூ ஹாப்பி பர்த்டே விஸ்வா. நீங்க லைஃப்ல நீங்களும் நல்லபடியா வரணும், நிறைய விஷயங்கள் சக்சஸ் பண்ணணும். சோ நல்லா படிங்க, அம்மா சொல்றதை கேட்டு. காட் பிளஸ் யூ. நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சோ மறக்காம விஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜி சிஸ்டர், ஹாய் ராஜி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் கனிசெல்வி சிஸ்டர், ஹாய் கனிசெல்வி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஜெயப்பிரியா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கனகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தங்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரண்யா சிஸ்டர், அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு லிஸ்ட் போயிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ராணி சிஸ்டர், அவங்களோட நான் போன வாரத்துலதான் சொல்லியிருந்தேன். அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்லயே பலகாரங்கள்லாம் செஞ்சு ஆர்டர் எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுக்கு யதார்த்தமா பாத்தீங்கன்னா என்ன ஏதோ ஊத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் காலில் ஊத்திடுச்சு போல இருக்கு. அவங்களுக்கு பாவம் இப்போ முடியாம இருக்காங்க. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா சேஃபா வேலை பாருங்க. என்னதான் சேஃபா வேலை பார்த்தாலும் ஆக்சிடென்ட்ன்றது சம்டைம் நடக்கதான் செய்யும். என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த சிஸ்டர் அதான் கமெண்ட் பண்ண முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அவங்கள கூட வீடியோல கேட்டிருந்தேன், என்ன சிஸ்டர் காணமேன்னு சொல்லி கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அதான் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியாயிடும் சிஸ்டர். இனிமே அது எதனால நடந்துச்சு அப்படின்றத தவிர்த்துக்க வேண்டியது, அதுதான் பண்ண முடியும். ஆனா இவங்க ஒரு 8 வருஷத்துக்கு மேல இந்த இது பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரி முறுக்கு சுடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சம்டைம் நம்மளோட நேரம் என்ன சொல்றீங்க, அது மாதிரி எல்லாம் நடக்கதான் செய்யும். நம்மளே அறியாமல் ஒரு ஆக்சிடென்டல் நடக்கதான் செய்யும். சோ உடம்பு பாத்துக்கோங்க சிஸ்டர். அதுதான், வேற எதுவும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் கனகா சிஸ்டர், அவங்க பாத்தீங்கன்னா 70 கிலோல இருந்து 67க்கு இப்போ வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது உங்களாலதான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வார்த்தைகள் கேட்கும் போது அவ்வளோ பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம எஃபர்ட் எடுத்து ஒரு விஷயம் செய்யறோம், அது நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் சங்கீதான்னு ஒரு சிஸ்டர், அவங்க பெங்களூர் நினைக்கிறேன். அவங்க பாத்தீங்கன்னா 2 monthsல பாத்தீங்கன்னா 6 kg லாஸ் பண்ணிருக்கேன். 76ல இருந்து 70 வந்துட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட மோட்டிவேஷன், உங்களோட அந்த ஒரு நான் ரொம்ப டயட் இருக்க மாதிரி இருக்காது. நம்மளோட சாப்பாடு கொஞ்சம் டேஸ்டியா சாப்பிட்ற மாதிரியே கொண்டுட்டு போவேன் இல்லையா, அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. சோ அதுதான் நிறைய பேர் சொல்றது. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். அதுக்கப்புறம் ஓட்ஸும் ரவையும் கலந்து களி சாப்பிட்டேன் இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். ஓட்ஸ் 2 ஸ்பூன்னா இது ரவை 2 ஸ்பூன் சேர்த்து நம்ம அதையும் களி மாதிரி கிண்டி சாப்பிடலாம். அப்புறம் ஃபசீலா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஃபசீலா அவங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கு சிஸ்டர் உங்க வீடியோ பார்த்தாலே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். ஏன்னா என்னோட டே ரொட்டீன்ல நடக்கிறத அப்படியே ஷேர் பண்றேன். சிலது இந்த கிளீனிங் பண்றது மட்டும் என்னால காட்ட முடியாது. ஏன்னா நம்ம குனிஞ்சு நிமிஞ்சு பாத்துட்டு இருப்போம். அப்படிங்கும் போது அதெல்லாம் வீடியோ எடுத்து அதனாலதான் நான் அதை காட்டுறது இல்ல. பட் ஏன்னா அந்த வேலைகள் எல்லாருமே பார்ப்போம். இப்போ ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மித்த விஷயங்கள்லாம் அதனால ஷேர் பண்ணுவேன். ஆனா அந்த கிளீன் பண்ற விஷயங்கள் மாதிரி இது நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்க மாட்டேன், பாத்திருப்பீங்க. ஏன்னா அது கொஞ்சம் நம்ம தோதுக்கு பண்ணிட்டு இருப்போம். அதை இதுக்கு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டுதான் வெக்கையா இருக்குங்க. இப்போ 2 நாள் சரியான வெயில் பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் அம்முன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர்
12 days தான் சிஸ்டர் இருக்கு அடுத்து இந்த ஜேர்னி. இந்த 50 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஏன் தான் முடியுதுன்னு இருக்கு. அதுக்குள்ளே இவ்வளவு டேஸ் இந்த மாதிரி இருக்கு. எனக்கு உங்க வீடியோஸ் பாக்கலன்னா ஒரு மாதிரியா இருக்கும். அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா ஏதாவது ஒரு வீடியோ நான் போட்டுட்டு தான் இருப்பேன். கொஞ்சம் கேப் விட்டுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏன்னா அக்டோபர்ல வந்து ஊருக்கு போற மாதிரி இருக்கு. அதாவது தமிழ்நாடுக்கு வந்து நான் அக்டோபர்ல வந்து ஊருக்கு வர்றேன். ஒரு 10-15 நாள் லீவுக்கு வந்து வர்றோம். ஒரு விசேஷம்னால வர்றோம். சோ அதனால அந்த டைம்குள்ள நமக்கு முடிகிற மாதிரி ஏதாவது அந்த டைம் இந்த 50 days ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு நீங்க எல்லாரும் எவ்வளவு ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை நான் வந்து அடுத்த வீடியோவை ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம டைம் எடுத்து நம்ம முடிவு பண்ணிப்போம். சரிங்களா? கவலையே படாதீங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க வெண்டைக்காய் செடி வந்து உங்களை பார்த்தா சிஸ்டர் நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதாங்க வேணும். நம்ம ஒண்ணு ஷேர் பண்றோம்னா அதை வந்து ஒருத்தவங்க பின்பற்றணும். நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்றோம் அப்படின்னா ஒருத்தவங்க செய்யறாங்க அப்படின்னு நினைக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்து கன்னடக்காரவங்களாம். தமிழ் வந்து எனக்கு அவ்வளவா வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவ்வளவு அழகா தமிழ் தான் எழுதிருக்கீங்க நீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பார்க்கும்போது. எனக்காக இவ்வளவு டைம் அவங்க வந்து சொல்றாங்க தமிழ் பிளாக்ல உங்களோட பிளாக் மட்டும் தான் சிஸ்டர் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு செல்ஃபாவே எனக்கு ப்ரௌடா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்களும் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே எனக்காக கமெண்ட் பண்றீங்க பாருங்களேன், அது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டுதாங்க, அக்கா பீரியட் டைம்ல வந்து வாக்கிங் வந்து போகலாமா அப்படின்னு கேட்டுதாங்க. உங்களால முடியும்னா நம்ம வந்து போகலாம். சம்டைம் நமக்கு வந்து வலி இருக்கும், இல்ல டயர்ட்னஸ் இருக்கும். அந்த டயத்துல நீங்க இதையும் சேர்த்து பண்ணும்போது இன்னும் வந்து நம்மள வந்து டயர்ட் ஆகும். சோ அந்த டைம்ல வந்து ஒரு 2 days வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களால முடியும்னா நீங்க போங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ரவக்களி வந்து நார்மல் ரவை தானே சிஸ்டர் பண்றது அப்படின்னு சொன்னீங்க. நார்மலான வெள்ளை ரவை தான் ரவக்களி வந்து பண்றது. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து நேற்று வந்து பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தால பேக் பண்ணி கொடுத்தாங்களே சிஸ்டர், எப்படி நீங்க வந்து சாப்பிடாம இருக்கீங்க? அதுக்குதான் நான் முன்னாடி போகும்போதே சாப்பிட்டு நான் என்னோட வயிறு ஃபில் பண்ணிட்டு நான் வந்து போறேன். சரிங்களா? அப்படி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறோம்னா நம்ம டயத்துக்கு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம போகும்போது அந்த ஹங்கர் லெவல் வந்து இருக்காது அந்த அளவுக்கு. இப்ப ஏதோ ஒண்ணு குடுக்குறாங்கன்னா அது மேல ஆசை, நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அது வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். இப்ப நான் மெயின்டைன்ல இருக்கேன், நான் நினைச்சா சாப்பிடலாம். பட் எனக்கு இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல இருந்துட்டு எப்பயாவதுதான் எனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைன்னா சாப்பிடறேன்னு தவிர பழகிடும். நமக்கு போக போக அந்த வயிறு வந்து அதுக்காக நமக்கு வந்து அடிக்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். போக போக அங்கதான் உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆயிடும் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து எங்க நல்ல பிசிஓஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஃபுட் பிளான் கொடுங்க சிஸ்டர், டயட் சார்ட் மாதிரி அப்படின்னு கேக்குறீங்க. இது வந்து ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல். நான் சொல்றது வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் தான் வந்து சொல்றேன். சோ இதை வந்து நீங்க வந்து பண்ணும்போது எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து சரியாகும். சரிங்களா? அதுக்காக நான் வந்து டயட் சார்ட் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு நான் வந்து ஒரு கோச் எல்லாம் கிடையாது. சரிங்களா? நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸா ஒரு ஹெல்தியான வேலை, ஒரு பேலன்ஸ்டு டயட்னா என்னன்றத வந்து சொல்றேன். சரிங்களா? அவ்வளவுதான். டயட் சார்ட் எல்லாம் வந்து கொடுக்க முடியாது. இது வந்து உங்களுக்கு டயட் சார்ட் எல்லாம் கொடுத்தா இதுதான் சாப்பிடணும்ன்ற ஒரு கம்பல்சரி வரும், ஸ்ட்ரெஸ் ஆகுங்க. இப்ப நான் சொல்ற விதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோதானதை நீங்க வந்து சேர்த்து எடுத்து ரிப்பீட்டடா சாப்பிட்டா கூட பரவாயில்ல. ஆனா உங்களுக்கு ஹெல்தியா உங்களுக்கு தேவையான புரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கிறீங்கல்ல, அதுதான் வந்து முக்கியம். அதுக்காக நிறைய வெரைட்டிஸ் வந்து காமிக்கிறேன். அதுல உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்காக வந்து டயட் ஃபுட் வந்து சமைச்சு காட்டிட்டு நீங்க வந்து எஃபர்ட் எடுத்து தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க ஜஸ்ட் இப்ப வந்து மெயின்டைன்ல இருக்கீங்க, இருந்தாலும் எங்களுக்காக தான் எஃபர்ட் எடுத்து கண்டிப்பா அதுக்காக தான் நீங்க என்ன நினைச்சாலும் நினைங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் இப்ப நான் வந்து மெயின்டைன் தானே பண்றேன், மெயின்டைன்னே சொல்லிட்டு நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கலாம். ஆனா எல்லா சிஸ்டரும் சொன்னது சிஸ்டர் இந்த வெயிட் லாஸ் வீடியோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இன்னும் போடுங்கன்னு சொல்லவும் தான் அதுக்காக உண்மையாவே நான் எஃபர்ட் போடுறேன். அந்த வீடியோ ஒவ்வொரு நாளும் எடிட் பண்ணி காலைல போடுறதுக்குள்ள கொஞ்சம் எனக்கு அது வந்து போராட்டமா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு 4 பேருக்கு ஒரு நல்லது விஷயம் நடக்குது அப்படிங்கும் போது அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னையுமே அதுல ஒரு நல்ல ஒரு எனக்கான ஒரு விஷயமும் அதுல இருக்கு, அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. நானும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் போடுறேன் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அதுக்காக முழுக்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் பண்றேன் அப்படின்றது இருக்காது. ஏன்னா எனக்கு ஒரு செல்ஃபா நானும் வந்து இதுல வந்து நல்லபடியா வரணும் அப்படின்றதும் இருக்கும் இல்லையா? சோ அது ஒண்ணு. சோ மெயின் ரீசன் நீங்க வந்து கேட்டதுனால அதை வந்து இன்னும் நான் வந்து கடுமையா ஃபாலோ பண்றேன். இதுவே நான் வந்து
மெயின்டைன்ல இருந்தேன்னா நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாருக்கும் சமைக்கிறதுலே அளவா எடுத்துக்கிட்டு அப்புறம் பிடிச்ச விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியும் மெயின்டைன் வந்து பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா சரி இப்போ வந்து உங்களுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? சோ அதனாலதான் நிறைய பேரோட லைஃப்ல ஒரு சேஞ்ச் நடந்தா கூட அதை விட பெரிய விஷயம் என்ன இருக்கு, அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சிஸ்டர், லவ் யூ சிஸ்டர் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ டூ. எல்லாருக்குமே உண்மையாவே சொல்றேன், அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. எனக்கே என்னையவே மிரள வைக்கிறீங்க, அவ்வளோ லவ் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஜூஸ் மட்டும் நான் ஒரு 5 டைம் குடிச்சிட்டு நான் வந்து இருக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்க. உங்க உடம்ப நீங்களே வந்து கெடுத்துக்காதீங்க சிஸ்டர். ஏன்னா ஜூஸ் மட்டுமே நீங்க வந்து ஏதாவது குடிச்சிட்டே இருந்தா எப்படி அந்த நீர் மட்டும்தாங்க இருக்கும், ஒண்ணும் இருக்காது. நீங்க வந்து ஃபைபர், புரோட்டீன் எல்லாமே எடுத்துட்டு இருக்கும் போதுதான் உங்களோட உடம்பும் நல்லா இருக்கும், உங்களோட வெயிட்டும் அழகா ஹெல்தியா வந்து லாஸ் ஆகும். நீங்க வாட்டுக்கு பட்னியா, நிறைய பேர் நினைக்கிறீங்க பட்னியா கிடந்தா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம் நினைக்கிறீங்க. ஆனா ஒரு சிலருக்கு அது வந்து அப்படி கிடையவே கிடையாது. நீங்க வந்து அப்படியே வெயிட் லாஸ் நடந்தாலும் உங்களுக்கு பரு வரும், அப்படியே ஒரு மாதிரி சீக்கு வந்த மாதிரி ஆயிடுவோம், அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுவோம் சரிங்களா. ஆனா ஹெல்தியா பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஹேர் லாஸ் எல்லாம் இருக்காது, பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்காது, நல்லா பளிச்சுன்னு ஆகும், நிறைய விஷயங்கள் ஆகும் சரிங்களா ஹெல்தியா பண்ணும்போது. நீங்க பட்னி கடந்துதான் நினைக்கிறீங்க, அப்படி மட்டும் பண்ணாதீங்க. கரெக்டான புரோட்டீன், ஃபைபர் எல்லாம் எடுத்து நம்ம வந்து பண்ணும்போதுதான் சூப்பரா வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். நம்மளோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும், ஹேர் லாஸ் இருக்காது, ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகும், அந்த மாதிரி இருக்கும். சோ அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி அப்புறம் கோதுமை தோசை எல்லாம் சாப்பிட்டா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை ரிப்பீட்டடா நீங்க அதையே சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேப் விட்டுட்டு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குல்ல, நான் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ அத வந்து மாத்தி பாருங்க. ரவையில தோசை இருக்கு, ரவை உப்புமா இருக்கு, ரவை களி இருக்கு, அப்புறம் இல்லாட்டினா கம்பு, கேழ்வரகு, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பாருங்க சரிங்களா. உங்களுக்கு செட் ஆகலன்ற பட்சத்துக்கு அதையே ரிப்பீட்டடா சாப்பிட்டு அதை வந்து வர வச்சுட்டே இருக்காதீங்க. கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ரவக்களி வந்து ட்ரை பண்ணேன் சிஸ்டர், ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாலேங்க இந்த ரவக்களி வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் ரெசிபி. எப்படின்னா அம்மாச்சி வேலை பாக்குறாங்க இல்லையா, அவங்க வந்து ஆப்பிரிக்கன் நாடு, அவங்க எம்பேசில தான் அம்மாச்சி வேலை பாக்குறாங்க, குக்கிங் ஒர்க் தான் பாக்குறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரவையில வந்து களி பண்றாங்க இல்லையா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. அது போக சோள மாவுலயும் அவங்க வந்து களி பண்ணுவாங்க. அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ரென்த் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவ்வளவு சாப்பிடுவாங்க, அததான் அடிக்கடி சாப்பிடுவாங்க. சோ அதை பார்த்துதான் நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ அது மூலமா தான் எனக்கு அந்த ரவை களியே வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் நிறைய பேருக்கு இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர், டேஸ்ட் ரொம்ப, ஏன்னா அந்த சாதத்தோட நம்ம ஒரு குழம்பு சாப்பிடறோம்ல, அதே ஃபீல் இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். சாதத்தை விட இது பீட் பண்ணிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லா இதுக்குமே வந்து டவுட்ஸ்க்கும் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம கேளுங்க. அப்புறம் இந்த யசோதா சிஸ்டர் எல்லாம் ஆளையே காணோம், என்னாச்சுன்னு தெரியல. பாக்கலாம், நிறைய பேருக்கு பேர் சொல்லன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அப்படி மைண்ட்ல வரையில அப்படி பேசும்போதே வர்றத சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. ஆனா எல்லா சிஸ்டருமே எனக்கு மைண்ட்ல இருப்பீங்க. ஒவ்வொரு கமெண்ட்டுமே என்ன வந்து அவ்வளவு பூஸ்டப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுது. நான் எப்படி உங்களை மோட்டிவேட் பண்றோம் அந்த அளவுக்கு நீங்க என்ன வந்து மோட்டிவேட் பண்றீங்க. சோ அதனால நம்ம எல்லாமே ஃபேமிலிஸ் சரிங்களா. நான் எது தப்பு பண்ணாலும் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நீங்க ஏதாவது பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதுதான் வந்து பண்ணிக்கணும் சரிங்களா. சம்டைம் விட்டுட்டேன் சிஸ்டர், கோவப்படாதீங்க சரிங்களா. சிஸ்டர் நீங்க என்ன சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு செல்லமா ஒரு கோவப்பட்டுக்கோங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. சோ அவ்வளவுதான். நாளைக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நாளைக்கு வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். இப்ப வாங்க இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். நிறைய டிப்ஸ் வந்து இருக்கு, சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணணும் இல்லையா, அதை வந்து பார்த்தலாம். இன்னைக்கு நம்மளோட வெயிட் சேமாவே இருக்குங்க, 58.45. ஒரு 2-3 நாளாவே அதுலயே வந்து நமக்கு வந்து வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன், இனிமே வந்து பாத்தீங்கன்னா நான் மெயின்டைன் தான் பண்றேன். சோ அதனால இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுக்கும்போது கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். சோ அதனால அதுக்கப்புறம் காலைல எம்டி ஸ்டமக்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் காஃபி தான் வந்து போட்டேன். இந்த பிளாக் காஃபிக்கு பதிலா பிளாக் டீ குடிக்கலாமான்னு கேட்டதீங்க. பிளாக் டீ
கிரீன் டீ, ஜீரக தண்ணி, இஞ்சி தண்ணி அந்த மாதிரி எது வேணாலும் குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் குடிச்சதுக்கு அப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணும் இல்லையா, எனக்கு வந்து சேமியா தான் வந்து பண்ண போறேன். இந்த சேமியா வந்து சூஜி ரவையில வந்து பண்றதுதான், மைதால பண்றது வாங்காதீங்க. ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு எப்பவும் போல கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் தாளிச்சு விட்டுக்கிறோம். அவ்வளவுதான். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்க போறோம். அவ்வளவுதான். இது வந்து நல்லா ரோஸ்டடான சேமியா தான். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வறுக்கல. அப்படி ரோஸ்டட் இல்லைன்னா நீங்க வந்து வறுத்துக்கோங்க. இங்க பாருங்களேன், இதுலயே போட்டிருக்காங்க இம்யூனிட்டி பூஸ்டிங், விட்டமின், ஜிங்க், அயன், ஃபோலிக் ஆசிட் அந்த மாதிரி போட்டிருக்கு பாருங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா நோ மைதா. சோ இது வந்து ரொம்ப நல்லது. சோ குழந்தைங்களுக்கோ இல்ல நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது இதை வந்து பண்ணி சாப்பிடுங்க. நல்லா பொழு பொழுன்னு பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது கூடவே வந்து பச்சை சட்னி தான் வந்து பண்றேன். சேமியா போட்டு அதுக்கப்புறம் கிண்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து தக்காளி, பூண்டு, வரமிளகாய் சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டோம்னா பச்சை சட்னி சிம்பிளா ரெடி ஆயிடும். இந்த சேமியாக்கு ரொம்ப டேஸ்டும் நல்லா இருக்கும். இது ரெண்டு காம்பவும் ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். டக்குன்னு டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்களேன், நல்லா பொழு பொழுன்னு இருக்கு. நல்லா வறுத்த சேமியா இருக்கும். அதனால தேர்ந்தெடுத்து சேமியா வந்து வாங்குங்க. எப்படின்னா கோதுமையில பண்ண அந்த இது சூஜின்னு இருக்கும், ரவையில பண்றதுன்னு சொல்லிட்டு. சோ அதை வாங்கிக்கோங்க. தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா புது லஞ்ச் பாக்ஸ்ல அவருக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பால் வந்து அவனுக்கு காய்ச்சி அவருக்கு வந்து ஆத்தி கொடுத்துடலாம். அப்புறம் வந்து பாட்டில்லையும் தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சில்வர் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பால் வந்து ஆத்தி கொடுத்துட்டோம்னா அது மட்டும் தான் நான் குடிக்கிறான். சோ அதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி வீட்டுல இருக்கவங்களுக்கு பால் வந்து காய்ச்சலாம்ட்டேன்னு இங்கிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள பால் பொங்கிடுச்சுங்க. நம்ம வெறிச்சு வெறிச்சு பார்த்து கொடுப்போம், அப்பெல்லாம் பொங்காது இந்த பால். காலையில இன்னொரு வேலை ஆகி போச்சு. அப்புறம் தம்பியை வந்து எப்பவும் போல ஹஸ்பண்ட் வந்து கிளப்பிட்டாங்க. அவர் கிளப்பிட்டாரு, ஐடி கார்டை வந்து இது பண்ணிட்டாரு. அதை போடு போடு என்னைய வந்து கேட்டு வாங்கிட்டு போறாரு. அப்புறம் அம்மாச்சி ஹஸ்பண்ட் வந்து போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு லெமன் டீ தான் வந்து போட்டு கொடுத்தேன். வித்தவுட் சுகர் தான். நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கவங்களுமே லெமன் டீ குடிக்கலாம், ஆனா வித்தவுட் சுகர் வந்து எடுத்துக்கோங்க. ஹஸ்பண்ட்க்கு வந்து பேரிச்சம்பழம், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கு இல்லையா, சீட்ஸோட சேர்ந்தது, அது வந்து பால் ஊத்தியா வச்சாச்சு. அப்புறம் சேமியா சட்னி எல்லாம் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி அவங்களை வந்து அனுப்பிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கான் மாடியில. சரி நம்ம அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம், வாக்கிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணேங்க. 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்க வெயிட் லாஸ் பண்றவங்க. நான் வந்து மெயின்டைன்ல தானே இருக்கேன். பட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாக்கிங் போறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்குமே. பிரஷர், சுகர் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம்னா அதுல இருந்து தவிர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஃபி எல்லாம் போட்டுட்டு அம்மாச்சிக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் சாப்பாடு. அதுக்கப்புறமா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கு போறேன். கொஞ்சமா சேமியா அது கூட பச்சை சட்னி வச்சு சாப்பிடறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த காம்போ. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு இந்த பச்சை வாசனை பிடிக்கின்றீங்க, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டசானா பாப்பா வந்து இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போனாங்க. டசானா பாப்பா அவங்க தூங்கி வச்சதோட அவங்க அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு வந்து அம்மா இல்ல, அதனாலதான் அவங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இந்த மாதிரி ஸ்கூல் லீவு அப்படின்னா நம்ம கிட்டதான் வந்து விட்டுட்டு போவாங்க. தலையெல்லாம் அப்படியே தூங்குனதோட கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. சரி கொஞ்ச நேரம் சென்று நம்ம சீவி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகி அப்பதான் இருந்தேன். கரெக்டா வந்து டசானா பாப்பா வந்து வந்தாங்க. சரி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முட்டை அங்க வேக போடுறேன். முட்டை குழம்பு போடலான்னு வந்து வேக போட்டேன். அதுக்கப்புறம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து ஷேர் பண்றேன் பாருங்க. அதுக்கப்புறம் முட்டையை வேக போட்டுட்டு நான் வந்து மிஷின்ல துணியை போட்டு விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில போயிட்டு மிஷின்ல துணியை போட்டு விட்டுட்டு வந்தேன். டசானா பாப்பா கீழே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டிராயிங் வந்து பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. சின்னவன் வந்து தூக்கிட்டு இருந்தான். சோ அதுக்குள்ள நம்ம முட்டை வந்து வெந்துருச்சு. அது ஒரு சரி உலைய வச்சு விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உலைய வச்சு விட்டேங்க. எப்பவும் போல அரிசி எடுத்து களைஞ்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு வெந்துரும். சோ அந்த மாதிரிதான் அந்த மாதிரி இது பண்ணி வச்சு விட்டுட்டு சரி டசானாக்கு வந்து தலையை சீவி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இப்ப தம்பி இருக்கான்ல என்னோட பையனும் டசானாவும் ஒரே பிளே ஸ்கூல்ல வந்து படிச்சாங்க. அப்போ காலையில எங்க ஹஸ்பண்ட் தான் கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவாங்களா. அதுக்கப்புறம் மதியம் நான் தான் கூட்டிட்டு வருவேன். அப்புறம் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் தான் வந்து வச்சிருப்பேன் வீட்டுல டசானா பாப்பா. அவங்க அமைச்சிருக்காங்க, வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட்டிட்டு போவாங்க. சோ அந்த மாதிரி நான் தான் வந்து டேக் கேர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து வேற ஸ்கூல்ல படிக்குது பாப்பா.
சோ அவங்க வர்றது 3 மணி ஆயிடுதா, அவங்க ஆயவும் கரெக்டா வேலை முடிச்சு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்களா. சோ அதனால இப்போ அப்பதான் வர்றாங்க. என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரே ஸ்கூல்னு போது நான் 12 மணிக்கு கூட்டிட்டு வந்துருவேன், அவங்க ஆயா 2-3 மணிக்கு தான் வச்சுவாங்க. சோ இப்போ அவங்களுக்கு டைமிங் கரெக்டா இருக்கனால வரல. அதுதான் தலையெல்லாம் நல்லா சீ விட்டுட்டு பிஸ்கெட் வாழைப்பழம் எல்லாம் கொடுத்து கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாதம் வெந்துச்சு, அதை வடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிச்சு விட்டுட்டு இருந்தேன். எவ்வளவு அழகான குழந்தையா இருக்கு பாருங்க. அவங்க அம்மா இந்த கொரோனா டைம்ல தான் பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு 3 வயசு இருக்கும் அந்த டைம்ல. கரெக்டா அவங்க அம்மா இறந்த கொஞ்ச நாள்ல நாங்க வர்றோம். அவங்களுக்கு டேக் பண்றதுக்கு இல்லாட்டினா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆயான்னு தான் சொல்லுவாங்க, நம்ம அம்மாச்சி சொல்லுவாங்க, அவங்க ஆயா சொல்லுவாங்க. பாண்டிச்சேரிக்காரவங்க, அவங்க தமிழ்காரவங்க தான். இந்த பாப்பாவே ஹிந்தி தான் பேசும், கொஞ்சம் கொஞ்சம் தான் லைட்டா பாத்தீங்கன்னா தமிழ் பேசுவோம். நான் பேசிட்டே இருப்பேன், தமிழ்ல பேசுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாத்துக்குடி ஜூஸ், சாத்துக்குடி பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க ஹஸ்பண்ட். அதை சரி அப்படியே புளிஞ்சு கொஞ்சம் தண்ணி மட்டும் கலந்துக்கிட்டேன், ஏன்னா கொஞ்சம் புளிப்பாவும் இருந்தது இனிப்பும் இருந்தது. சோ அதனால வித்தவுட் சுகர் தான் நான் பாத்தீங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு குடிக்கிறேன். இது புளியறதுக்குள்ளதாங்க டாஸ்கே. ஒரு வழியா புளிஞ்சு நான் 1 கிளாஸ் நல்லா குடிச்சேன், நல்லா இருந்தது. ஒவ்வொரு புளிப்பும் இல்லாம இதுவும் இல்லாம. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க இப்பதானே பிஸ்கெட்டு வாழைப்பழம் சாப்பிட்டாங்க. சரி நாங்க ஸ்கூலுக்கு தம்பியை கூட்டிட்டு வர போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோமா. ஆட்டோக்கார பையன் முன்னாடி உட்காந்துட்டா பாருங்களேன். அப்புறம் 4 டசனாவும் பின்னாடி உட்காந்துக்கிட்டோம். பிள்ளைய தனியா விட்டுட்டு போக முடியாது இல்லையா. சோ அதனால பாப்பாவையும் கூட்டிட்டு நாங்க போய் கவனை கூட்டிட்டு வரதுக்காக கிளம்பிட்டோம். அவர் முன்னாடி வந்துட்டு நாங்க பின்னாடி உட்காந்து போனோம். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாச்சு அவரை. ஏன்னா டசனா முன்னாடி நாங்க 2 பேரும் ஒரே இதுல இருப்போம், ஒரே ஆட்டோல இப்படிதான் கூட்டிட்டு வருவேன். என்னோட பழைய வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ கவனுக்கு வந்ததும் அவ்வளவு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்ததும் ஜூஸ் கவனுக்கு பெரிய பையனை குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா 3 பேருக்கும் ஜூஸ் கொடுத்தேன், குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு போய் ஜூஸ் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஜூஸை போய் கொண்டு போய் அம்மாச்சிக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மிஷின்ல துணி போட்டிருந்தேன்னா அதெல்லாமே எடுத்து காய போட்டுடலாம். அப்புறம் டைம் ஆயிடும் இல்லையா. டக்கு டக்குன்னு ஃபேஸ பாருங்களேன் தெரியும், டைம் டக்கு டக்குன்னு ஓடுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் செடியெல்லாம் காஞ்ச மாதிரி இருந்ததுங்க, வெண்டைக்காய் செடியெல்லாம். ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குது ஒரு 4-5 நாளா. அதனால நல்லா செடிக்கு தண்ணியை ஊத்தி விட்டாச்சு. கொஞ்சம் அப்பப்போ விட்டுட்டே இருந்தோம்னா தான் அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை குழம்பு தானே வைக்கலான் இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டாங்க. எனக்கு தக்காளி இல்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டாரா. சரி அததான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு வறுவல் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அலசி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா கொரகொரப்பா அரைச்சு வச்சிருக்கேன். பெருசா கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொரகொரப்பா சேர்த்து அரைச்சேங்க. தக்காளி இல்ல, அதனாலதான் முட்டை குழம்பு வைக்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தக்காளி ஆர்டர் பண்ணதுக்காக சொன்னப்போ என் ஹஸ்பண்ட் சாப்பிடும் போல இருக்கு சொல்லிட்டு சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சரி இதை பண்ணிட்டு அப்புறம் பவுடர் மாதிரி அதை அரைச்சாச்சுங்க. மிளகு சோம்பு வறுத்துட்டு அரைச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு பொரிய விட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் பாத்தீங்கன்னா பொரிய இது போட்டுக்கலாம், கருவேப்பிலையும். அதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் பெருசா கட் பண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார்ல அதை குறப்பா இந்த மாதிரி அரைச்சு சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி சேர்த்துட்டு அதை ஒரு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுல மசாலா பாத்தீங்கன்னா மஞ்சள் தூளும் கரம் மசாலாவும் சேர்க்க போறோம். இதுல தக்காளி எல்லாம் கிடையாதுங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். இது எல்லாமே மஞ்சள் தூளையும் கரம் மசாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுல பச்சை மிளகாய் சேர்க்கிறேன், எக்ஸ்ட்ரா காரத்துக்காக. அந்த பிளேவரும் எங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக நான் சேர்க்கிறேன். ஆனா உங்களுக்கு அந்த மிளகு காரமே போதும்னா நீங்க சேர்த்துக்க தேவை கிடையாது. பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு நம்மளோட சிக்கன் சேர்க்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா பாத்தீங்கன்னா ஒரு பரட்டி விட்டுக்கலாம் நல்லா. அதுக்கப்புறமா இது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம், அவ்வளவுதான். ஏன்னா அதுலயே தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். இது மிளகு வறுவலுங்கும் போது கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தான் சேர்ப்பாங்க. நம்ம வெயிட் லாஸ் டைம்ல இருக்கும், அது போக ஆயில் ரொம்ப சேர்க்கறதுனால நல்லதும் கிடையாதுல. ஓரளவுக்கு தான் நான் ஆயிலும் சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா பாத்தீங்கன்னா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா அந்த நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மிளகு, சீரகம், சோம்பு பொடி, அதை நம்ம சேர்த்து நல்லா கோட் பண்ணி விட்டுக்கலாங்க.
அவ்வளவுதான், செம்ம டேஸ்டியா வந்து இருக்கும். கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. சிக்கன் வந்து புரோட்டீனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அதுதான் பாருங்களேன், நல்லா கோட் பண்ணிட்டு நல்லா ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சு பாத்தீங்கன்னா ஒரு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். கடைசியா கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா தூவுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, சிக்கன் மிளகு வறுவல் ரொம்ப சிம்பிளா வந்து ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரசம் வச்சிடலாம், இதுக்கு நல்ல காம்பினேஷனா இருக்கும்ல, அதனால மிளகா கிள்ளி சாம்பார் இந்த மாதிரி ரசம் இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும். ரசம் வந்து டக்குன்னு வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல அரைச்சு மொத்தமா வச்சு விட்டேங்க. நல்லா நுர பொங்கி வரையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணிய ஊத்திட்டு அமர்த்தி வச்சோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து கடுத்து போகாம இருக்கும் ரசம். அவ்வளவுதான். எல்லாத்தையும் அரைச்சு பண்ணிட்டோம்னா பிள்ளைங்க யாருமே ஒதுக்க மாட்டாங்க. சோ அதனால அப்படி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம் வச்சுட்டு அந்த கோழி மிளகு வறுவல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் வச்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி வச்சு, அம்மாச்சிக்கு ரசம் இந்த மாதிரி காட்டு சட்டமா கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். சரின்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து லஞ்ச் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு இப்போ ரசம் இருக்கு இல்லையா, சோ அவல் வச்சு நம்ம வந்து ஒரு ரச சாதம் மாதிரி மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவல் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அதை வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி புழு புழுன்னு வந்துடும். அவ்வளவுதான். அதுல வந்து ரசத்தை நல்லா ஊத்தி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3 நல்லா பெரிய பீஸ் சிக்கன் வந்து எடுத்துக்கிட்டேன். நேத்து வச்ச பூசணிக்காய் பொரியல் வந்து இருந்தது இல்லையா, அதையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வெள்ளரிக்காய் வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பாத்துட்டு இருந்தேங்க. பாத்திரத்தை வந்து போட்டாச்சு, அப்புறம் வந்து இது பண்ணிக்கலாம், ஏன்னா வீடியோ அடுத்தடுத்து நான் போட வேண்டியது இருந்தது. சோ அதனால இப்போ நேத்து ஏன் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமா சேர்க்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நான் வந்து ஒரு சில நேரம் நமக்கும் அதிகமா சாப்பிடணும்னு தோணும், வீட்டுல இருக்கவங்களுக்கும் இருக்கும். சோ அதனால எப்பவுமே எக்ஸ்ட்ரா வந்து செஞ்சிருவேன், ஏன்னா அது வந்து 10 இருக்கக்கூடாது இல்லையா, அதனால. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தம்பி வந்து டியூஷன்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சின்னவனும் என் கூட வந்துட்டாங்க இன்னைக்கு டியூஷன்ல விடுறதுக்கு, அவடைய தூக்கி போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸா நேந்திரம் சிப்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். நேந்திரம் சிப்ஸ் வந்து பியூர் கோகோனட் ஆயில் இருக்கு இல்லையா, தேங்காய் எண்ணெயில ஃப்ரை பண்ணா எடுத்துக்கோங்க. அதுவும் கரெக்ட் 10 பீஸ் தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேல எடுத்துக்கவே கூடாது, ஏன்னா ஃபேட் லெவல் அதிகமாயிடும். சம்டைம் உங்களுக்கு சிப்ஸ் ரொம்ப சாப்பிடணுன்ற பட்சத்துக்கு தான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, அந்த மாதிரிதான் எடுத்துக்கணும். சரிங்களா, 10 பீஸ். அதையே வாடிக்கையா வச்சுக்க கூடாது, டெய்லியும் எப்பயாவது ஒரு தடவை. சரிங்களா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து துணி எல்லாமே அள்ளிட்டு வந்து மடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 3 சிக்கன் பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். காலையில அவிச்சோம் இல்லையா முட்டை, அதை வந்து மதியம் யூஸ் பண்ணல, நைட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே, ஏன்னா சிக்கன் வந்து கம்மியாயிடும்ல, அதோட வந்து சாதம் இந்த இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் வந்து 2 முட்டை அதுல பெப்பரும் உப்புலாம் போட்டு சிக்கன் பீஸ் வச்சு நான் சூப்பரா சாப்பிட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே நல்லா டின்னர் வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் பாருங்களேன், காலையில இருந்து நம்ம வந்து விளக்கல இல்லையா, குமிஞ்சு போயிடுச்சுங்க. சரியான வேலை இந்த பாத்திரம் விளக்குற வேலை மட்டும். அதான் அப்பப்ப விளக்கிடுவேன். இன்னைக்கு வந்து எடிட்டிங் வேலை இருந்ததுனால அது இதுவாயிடுச்சுங்க. அப்புறம் பாத்திரத்தை எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு விளக்கி ஓரளவுக்கு முடிச்சாச்சுங்க. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கடைசியா வந்து தண்ணி குடிச்சுதான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன். நிறைய வந்து தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6:30 மணி 7 மணிக்குள்ள சாப்பிடுறோம் அப்படின்ற பட்சத்துக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் பசிக்குது அப்படின்றதுனா நீங்க நிறைய தண்ணி குடிக்கலாம். கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிங்க. எதுவும் வேற எதுவும் சாப்பிடாதீங்க. அதுதான் கரெக்டா குடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.